வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 50 கழக அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலர் தீர்மானம் நிறைவேற்றினார். அதன் அடிப்படையில் சொல்லுகிற போது கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள், விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள், அவரை பார்த்துதான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் கழகத்தில் என்பதெல்லாம் அப்படித்தான் நான் எந்த இடத்திலும் சொல்லியிருக்கிறோம். அம்மாவுடைய மரணத்திலே விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் ஏன் அன்றைக்கு கேட்கவில்லை இன்றைக்கு கேட்கிறார்களே, இந்த நிலையில் என்ன வேறுபாடு என்பதை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர விமர்சனமாக யாரும் சொல்லவில்லை. விசுவாசத்திற்கு அவரை பார்த்துதான் நாங்கள் சசிகலா அவர்கள் குடும்பத்தால தினகரன் காப்பாற்ற முடியாதுங்கிறதாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க, எடுக்கப்பட்டிருக்காங்க. தொண்டர்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பிரதிபலிக்கின்ற வகையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய இப்போது துணை பொதுச் செயலாளராக அண்ணன் டி தினகரன் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எல்லோரும் கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவு தான். எந்த அமைச்சரும் யாரும் தனிப்பட்ட முறையில் இது ஒரு அணியாகவோ இது ஒரு பிரிவாகவோ செயல்படவில்லை. ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அணியின் சார்பிலே இன்னும் வலுப்படுத்துவதற்கும் ஒற்றுமைப்படுத்துவதற்கும் இதன் மூலமாக இந்த நடவடிக்கையை விரும்பி யாரேனும் வருவார்களே ஆனால் அவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு மூத்த அமைச்சர்கள் குழு அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதன் அடிப்படையில் மீண்டும் இதை வலுப்படுத்துகிற முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கை நடைபெற்றது. எல்லாமே நேற்று மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, சசிகலா குடும்பத்தினர் தினகரன் குடும்பத்தினர் முற்றிலுமாக விலக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இதுல உங்களுடைய உடன்பாடு என்ன? எல்லா இப்போது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் அனைத்துமே தொண்டர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற வகையிலே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைவரையும் உள்ளடக்கி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தான் எடுக்கப்பட்ட முடிவு. அதனுடைய அடிப்படையிலே தான் சில பேர் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகளை நாம் முன்வைக்கிற போது அந்த தியாகத்தை செய்வதற்கு எல்லோரும் நான் உள்பட கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்படுவதற்கும் இரட்டை இலை சின்னம் மீட்டெடுக்கப்படுவதற்கும் அம்மாவின் திருப்பெயரிலே தொடர்ந்து நலத்திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நான் உள்பட அனைவரும் தியாகம் செய்ய வேண்டும் என்று நடத்தப்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு எல்லோரும் எந்த தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் கட்சி ஒன்றுபட வேண்டும், இரட்டை இலை சின்னம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அம்மாவின் திருப்பெயரிலே. ஏனால் கட்சியும் ஆட்சியும் இருந்தால்தான் அம்மாவின் திருப்பெயரிலே தொடர்ந்து நலத்திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முடியும். அம்மாவின் அரசு இருந்தால்தான் தொடர்ந்து மக்களிடத்திலே அம்மா அறிவித்த புரட்சிகரமான திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள், வழிகாட்டு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தியாகம் செய்வதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்கின்ற நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் உள்பட எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறோம். எந்த தியாகத்தை அந்த பேச்சுவார்த்தையிலே மூத்தவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தியாகத்துக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், எண்ணம், லட்சியம் அம்மாவின் திருப்பெயரிலே மக்கள் பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அம்மாவின் அரசு மூலமாக நடைபெற வேண்டும். அம்மாவின் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் இயக்கத்தின் மூலமாக நடைபெற வேண்டும். தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் உள்ளிட்ட சில எம்எல்ஏக்கள் இந்த கருத்தில் உடன்படாம தினகரன் தரப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் திருப்பி உங்களுடைய கருத்துக்கு உடன்பட்டு வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? எல்லாரும் ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் இது. அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, தியாகம் சொல்றது சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்கினது தியாகம் பாக்குறீங்களா, இல்ல என்ன தியாகம்? இல்ல, தியாகம் என்று சொன்னால் இப்போது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே சில பேர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் சில பேர் முன் வந்து அதை சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொண்டு செய்வதுதான் தியாகம் என்று சொன்னால் அதுக்கு வரையறையே கிடையாது. நீங்க என்ன டவுட்? there is no definition for dedication. என் சார்பா நான் எடுக்கக்கூடிய முடிவு நான் தியாகமா நினைப்பேன். நீங்க பார்த்து எடுக்கிற முடிவு நீங்க தியாகமா நினைப்பீங்க. there is no definition in any. முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பாக்குறீங்க? இது ஓபிஎஸ் ஆல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா, இல்ல ஓபிஎஸ் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு இது எங்க அணிக்கு கிடைத்த முதல் வெற்றி, இரண்டாவது கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு இருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அணிகளுக்கு கிடைத்த வெற்றியா நாங்க இதை பார்க்கல. இதை நாங்க எதை பிரதானமா முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க நடத்துற முதலமைச்சருடைய தலைமையிலே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில
அம்மாவுடைய திருப்பெயரிலே தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் இப்போது கூட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எழிலத்தில் நிக்கிறீங்க. வறட்சி பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க நடைபெற்றது. ஏறத்தாழ 2247 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. குடிநீருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளெல்லாம் ஆய்வு செய்வதற்கு அரசு இருந்தால் தானே நாங்கள் ஆய்வு செய்து அதை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்றோமே ஒழிய வேற எந்த அடிப்படையிலும் இனிமேல் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் உள்ளடக்கி அனைவருடைய சம்மதத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையா? அரசு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்குது. அவர் தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய அந்த வகையிலே முடிவெடுக்கக்கூடிய வகையில் மூத்தவர்களை ஒன்றிணைத்து ஒரு குழுவாக அமைத்து அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுகிறோம்.